அனைவருக்கும் வணக்கம். நம்ம திருநின்றவூர் ரயில்வே ஸ்டேஷன் இது. இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு வெகு அருகாமையிலே அமைந்திருக்கக்கூடிய பக்தவட்சல பெருமாள் கோவில் 59வது திவ்ய தேசமான இந்த பெருமாள் கோயிலுக்கு அடுத்த தெருவிலேயே இருக்கக்கூடிய இருதயாலீஸ்வரர் பாடல் பெற்ற ஸ்தலம் இந்த கோயில். இதுக்கு அருகாமையிலேயே நம்மளுடைய வீட்டு மனையானது சுமார் 25 ஏக்கர் பரப்பளவில் சிஎம்டி அப்ரூவ்டு, ரெரா அப்ரூவ்டு பெற்று பேங்க் லோன் ஃபெசிலிட்டியோட விற்பனைக்கு நம்ம தந்ததுனால அதில் வீடு மனையை வாங்கினவங்க உடனடியாக வீடை கட்டி குடியேறி வந்திருக்கிறாங்க. அதை தான் நம்ம இவ்வளோ நேரம் பார்க்குறோம். இந்த காம்பவுண்டுக்குள்ளே நம்மளுடைய எக்ஸ்டென்ஷன் மனைகள்லாம் விற்பனைக்கு ஒவ்வொரு பார்ட்டாக நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம். இதெல்லாம் இந்த எக்ஸ்டென்ஷன் மனைகள் தான். இதெல்லாம் கூட விட்டு தீர்ந்தாச்சு. ஸோ இங்கேருந்து பார்க்கும் பொழுதே அந்த டைடல் பார்க் பட்டாபிராம் ரயில்வே கேட் பக்கத்தில் இருக்குது பாருங்கள், அந்த ஐடி பார்க் அது தெரியுது. ஸோ இது 6 ட்ராக் ரோடெலாம் ஃபார்ம் ஆகி ஹைலி அப்ரிஷியேஷன் ஏரியாவாக இது மாறுது. ஸோ அந்த இடத்துல நம்ம நியூ எக்ஸ்டென்ஷன் வீட்டு மனையை இப்போ பார்க்குறீங்க. இந்த மனையானது இப்போ விற்பனைக்கு தயாராக இருக்குது. திரையில் வர நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஒரு ஆஃப் கிரவுண்ட் அதுக்கு மேலே எதிர்பார்க்குறவங்களுக்கு இது ரொம்ப பொருத்தமானது. பிஃபோர் இதுக்கு முன்னே இந்த மனையை டெவலப் பண்ணுறதுக்கு இதை போல் க்ராவல்ஸ், இந்த மலை மண் இதெல்லாம் கொண்டு வந்து இறக்கி ஹெவி மெஷினரிஸ்லாம் யூஸ் பண்ணி நம்ம இதை முதல்ல செட்ரேட் பண்ணுறோம். ஸோ இதை சம அளவில் சமப்படுத்தி வச்ச பிறகு இது கொஞ்சம் செட்ரேட்லாம் பண்ணி முடித்த பிறகு இதோட பிளாக் டாப் ரோடு, தார் ரோடு ஃபார்மேஷன்லாம் முடித்து இந்த ஃபினிஷ்க்கு இதை கொண்டு வந்துடுறோம். இந்த நிலையில் இந்த மனை விற்பனைக்கு புக்கிங் போய்கிட்டு இருக்கு. ஸோ குறைந்தளவு மனைகள் தான் இருக்குது. திரையில் வர நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம் நீங்கள். ஸோ இதுக்கு பக்கத்தில் வசதிகள்னு கேட்டிங்கன்னா ஒரு 500 மீட்டர்லேயே ஜஸ்ட் பெட்ரோல் பம்ப் இருக்குங்க. அங்கேயே இந்த பப்ளிக் ஸ்கூல், மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ், கிண்டர் கார்டன் ஸ்கூல்ஸ் எல்லாமே இருக்குங்க. அங்கேயே பஸ் ஸ்டாப் இருக்குது. அந்த பஸ் ஸ்டாப்லேருந்து புறப்பட்டால் ரயில்வே ஸ்டேஷனை எளிதில் வந்து அடைய முடியும். எங்கேயும் புறப்பட்டு போக முடியும். அங்கேருந்து புறப்படுற பஸ்ஸில் ஏறினாலே நம்ம மனைக்கு வந்து இறங்கி எளிதில் 500 மீட்டர் தூரம் டிஸ்டன்ஸில் நடந்து ஈஸியாக நம்மளுடைய வீட்டு மனைக்குள்ளே நுழைஞ்சிடலாம். ஸோ அப்படிப்பட்ட இந்த இடம் இவ்வளோ பேர் குடியிருக்காங்க, டெவலப் பண்ண ஆகுதுன்னாலே அங்கே ஷாப், பேங்க், ஸ்கூல்ஸ், காலேஜஸ், பெட்ரோல் பம்ப்பு, பஸ் ஸ்டாப்பு, இன்னும் ஷேர் ஆட்டோஸ் வேறு இருக்குது. அந்த டைமில் ரயில்வே ஸ்டேஷன் இப்படின்னு ஏகப்பட்ட க்ரோத் இருக்குங்க. அதனால தான் இவ்வளோ பேர் வீடு கட்டி குடியேறி இருக்காங்க. இங்கேயே பாருங்கள், இந்த வீட்டு மனையானது இப்போ விற்பனையில் இருக்கிறது. ரேட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதெல்லாம் பாருங்கள். வேறு என்ன ஃபெசிலிட்டிஸ் வேணும், டிஸ்கவுண்ட்ஸ் வேணும், எதுவாக இருந்தாலும் தகவல் எனக்கு கான்டாக்ட் பண்ணலாம். நன்றிகள்.